அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு நிறைய விற்பாங்க. பூம்புகார் நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கருவாடு தான் நிறையா பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் கொட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக வெறும் பாறை தாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், நான்லாம் தெரியுது பாருங்கள் நிறையா. இதாங்க இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கீழே விழுந்துட்டா நம்ம கால் போச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே எவ்வளோ கேப்பாக இருக்குது பாருங்களா, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சர கருவாடு எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதுங்க. இங்கே பாருங்க, சென்னாங்குண்ணி இருக்கா, ஒரு கூடை ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சென்னாங்குண்ணிங்க, இது எவ்வளோ இருக்குது பாருங்க, நிறையா இருக்குது பாருங்க, ஒரு கூடை ஃபுல்லாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இறாலுங்க, எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, உரித்து காய வச்சுருக்காங்க. இது ஒரு கருவாடுங்க. இது என்ன கருவாடுன்னு தெரியல, இந்த கருவாடுமே தெரியலங்க. பெருசு பெருசாக நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீச்செல்லாம் பார்த்துட்டு கருவாடையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அங்கே ரொம்ப வெயிலாக இருந்துச்சா, நல்ல ஒரு நிழலான இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த மரம் செம்ம நிழலாக இருக்குங்க. இது என்ன மரம்னு தெரியலங்க. இங்கே பாருங்களா, எவ்வளோ பேர் பாருங்கள், இந்த மரத்தில் இன்சில்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆர்எஸ்ஸு, இந்த பாரு ஏகே. இங்கே நிறையா கப்புள்ஸு அந்த மாதிரி வருவாங்களா, அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக எழுதி இந்த மாதிரி வைக்கிறதுங்க. இது என்ன மரம் தான் தெரியல, ஆனால் செம்ம நிழல் கொடுக்குதுங்க. இந்தமாரி வீட்டில் ஒன்று வச்சுட்டா செம்ம காற்று வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்தாச்சுங்க. என்ன நம்ம ஆர்டர் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸு தாங்க. மீல்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டைக்கோஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. அடுத்த ஊறுக்காய் இருக்குது நிறையா. அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாங்க. சாப்பாடு டேஸ்ட் பண்ணும். சாம்பார் நல்லா இருக்கு. நல்லா கட்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் செம வெயிலுங்க இன்றைக்கி. இங்கே பாரு, காமிக்கணும் பாருங்க. மேலே பார்க்குறது கீழே தாங்க பார்த்து வரணும். அந்த மட்டை வந்து நம்மளே போட்டு தள்ளி ரொம்ப இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. யாரு இங்கே பாரு, இந்த ஒரு பாருங்க வாழைத்தார் தெரியுதா. ஆனால் ஒரு சில பழம் வந்து பெருசாகவே ஆகலை, எல்லாமே சின்னதாக இருக்குங்க. ஏன்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படியே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், காலையில் எழுந்து கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. அம்மா வீட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா வெளில போய் தாங்க எடுக்க போகிறேன். இந்த விளாகில் நான் மட்டும் தான் வருவேன், அம்மாலாம் வரமாட்டாங்க. வெளில போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க நான் குண்டாயிட்டேன்னு சொல்லிங்க. ஒல்லியாக தான் இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன்னா குண்டாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். காலைல சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த பிளேஸு. பேக்ரவுண்ட்லாம் செம்மையாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே அந்த அலை அடிக்கிறதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமாங்க, கொஞ்சம் நேரம் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. வெறும் கப்புள்ஸாகவே இருக்காங்களா, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னா அது ஒரு சையாக இருக்குது. ஆமாம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்லாம் தெரியுது பாருங்கள். லைட் ஹவுஸ் தான் தெரியுதா? இப்போது இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருந்தால் தாங்க கூட்டம் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கப்புள்ஸ் தான் நிறையா இருக்காங்களா, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க. நம்ம பற்றி தனியாக வந்து விளாக் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். லைட் ஹவுஸ் நல்லா தெரியுதா? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு நிறைய விற்பாங்க. பூம்புகார் நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கருவாடு தான் நிறையா பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் கொட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக வெறும் பாறை தாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், நான்லாம் தெரியுது பாருங்கள் நிறையா. இதாங்க இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கீழே விழுந்துட்டா நம்ம கால் போச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே எவ்வளோ கேப்பாக இருக்குது பாருங்களா, தெரியுதா உங்களுக்கு?
பாருங்கள். இந்தமாரி இதில் நடந்து போகணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுங்க. சப்போஸ் நீங்கள் பூம்புகார் பீச்சுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இதில் இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அலை அடிக்குமா, சப்போஸ் ஹைட்டாக நிறைய அலை வந்துச்சுன்னா நம்ம மேலே அடித்து நம்மளையும் இழுத்துட்டு போயிடுங்க. அதனால் வந்தால் சின்ன பசங்களாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெரியுதா இப்போ அடிக்கும் பாருங்க அலை, நம்மளுக்கே பயமாக இருக்குங்க இதில் நடக்கவே. இந்த அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி பக்கத்தில் போய் குளிக்கக்கூடாதுங்க. ஆனால் இதில் நண்டுலாம் நிறையா இருக்குங்க. நம்மளுக்கே இதில் நடக்கவே பயமாக இருக்குது. கீழே கீழே விழுந்துருமோ தெரியுதா உங்களுக்கு? எப்படி அடிக்குது பாருங்க, பயங்கரமாக அடிக்குதுங்க இதில் நம்ம. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் பாசியாக இருக்குது, அதில் போய் நின்னா சப்போஸ் வலிக்க விட்ருங்க. அதனால் அப்படி சொல்கிறேன். இப்போ அடிக்கும் பாருங்க, அடிக்குதா? இதே மழை டைம்லாம் வந்தோன்னா ரொம்ப மோசமாக அடிக்குங்க. அந்த டைமில் ரொம்ப இங்கே பக்கத்துலாம் நிற்கவும் முடியாது. இப்போ கூட வெயில் டைமில் கொஞ்சம் போய் அங்கே நிற்கலாம். இருந்தாலுமே நம்ம அலையில் அந்த கல்லில் நம்ம மண்டை கண்டு அடிபட்டுது முடிஞ்சிங்க. இங்கே பாருங்க தண்ணி எங்கே வருதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பீச்செல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு நிறையா விற்கிறாங்களா, அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் சொல்லி தாங்க வந்திருக்கேன். எவ்வளோ கருவாடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன். அப்படியே நிறையா இருக்குங்க, எல்லா கருவாடுமே இருக்கும். நெத்திலி, சென்னாக்குனி, வஞ்சர மீன் எல்லாமே இருக்கும். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் என்னென்னு சொல்லி அப்படியே பாருங்கள். நம்மளுக்கு அதிகமாக கருவாடை பற்றி தெரியாதுங்க, காமிக்கிறேன் என்னென்ன கருவாடுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியும், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏதோ 1-2 தான் தெரியும். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னு சொல்லி பாருங்கள். பேக் கேமராவில் காமிக்கிறேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சர கருவாடு எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதுங்க. இங்கே பாருங்க, சென்னாக்குண்ணி இருக்கா, ஒரு கூடை ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சென்னாக்குண்ணிங்க, இது எவ்வளோ இருக்குது பாருங்க, நிறையா இருக்குது பாருங்கள் ஒரு கூடை ஃபுல்லாக. அடுத்தது பார்த்திங்கன்னா இறாலுங்க, எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், உரித்து காய வச்சுருக்காங்க. இது ஒரு கருவாடுங்க, இது என்ன கருவாடுன்னு தெரியல. இந்த கருவாடுமே தெரியலங்க, பெருசு பெருசாக நீட்டாக இருக்குது தெரியுதா. அடுத்தது பார்த்திங்கன்னா நெத்திலிங்க, ஒரு கூடை ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நெத்திலி தான், அதுவுமே நெத்திலி தாங்க. அடுத்தது கருவாடுங்க நிறையா இந்தமாரி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கோலாங்க, இது கார கருவாடாம். இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கருவாடுங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பார்த்தீங்களா, நிறையா இந்தமாரி இருக்குங்க. இந்தமாரி எல்லா கருவாடுமே ஆனால் ப்ரெஸ்ஸு தாங்க பூம்புகாரில். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம். இதை பார்த்தீங்களா, இதுதாங்க எனக்கு ஆசையாக இருக்குது, எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீச்செல்லாம் பார்த்துட்டு கருவாடையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அங்கே ரொம்ப வெயிலாக இருந்துச்சா, நல்ல ஒரு நிழலான இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த மரம் செம்ம நிழலாக இருக்குங்க. இது என்ன மரம்னு தெரியலங்க. இங்கே பாருங்களா, எவ்வளோ பேர் பாருங்கள், இந்த மரத்தில் இன்சில்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆர்எஸ்ஸு, இந்த பாருங்க ஏகே. இங்கே நிறையா கப்புள்ஸு அந்த மாதிரி வருவாங்களா, அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக எழுதி இந்தமாரி வைக்கிறதுங்க. இது என்ன மரம் தான் தெரியல, ஆனால் செம்ம நிழல் கொடுக்குதுங்க. இந்தமாரி வீட்டில் ஒன்று வச்சுட்டா செம்ம காற்று வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க பூம்புகார் பீச்சுக்கிட்ட. அதனால் பஸ் எதுவும் அப்படி போகாதா, எல்லாம் இப்படி தான் வரணுங்க. அதனால தான் இந்த வழி கொஞ்சம் ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காடாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த பாருங்கள் எப்படி கிரவுண்டாக தெரியுதா. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதாவது வந்துச்சுன்னா நிறைய பேர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி நிறையா வைப்பாங்க. இப்போ தான் எதுவும் வைக்கிறது இல்லைங்க. இந்த வெயில் டைமில் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சா, இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஏதோ லீவ் டைமில் தான் வைப்பாங்க. பாருங்கள் இந்த மரத்தோட இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. சரி பெருசாக இருக்கா? ஆமாங்க, கொஞ்சம் நிறையா நிழலில் காற்று வாங்கிட்டு அப்படி போக வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் போயிட்டே இருந்தேன், ஜூஸ் கடை பார்த்தேங்க. எங்கேயுமே ஜூஸ் கடை இல்லையா, அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அங்கே பாதி குடிச்சிட்டுங்க, ஒரு 2 கிலோமீட்டர் வரல, அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் தண்ணி தான் எடுத்துட்டுங்க. சரி அப்படியே குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி பைக்கை நிறுத்தியாச்சுங்க. இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆறு, ஆற்றுக்கு பக்கத்தில் அப்படியே பைக்கை நிறுத்திட்டு செம்ம காற்று அடிச்சு தான் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் நல்லா இருக்குது.
பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆற்றுக்கு பக்கத்துலேயே. அதனால் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அதேமாரி வெளிலலாம் போனீங்கன்னா நிறையா தண்ணி குடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கெலாம் தண்ணி நிறையா குடித்தா நல்லது தாங்க. ஆமாங்க, கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. செம்ம காற்றுங்க. அதேமாரி பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் எப்படி ஏற போகிறோன்னு தெரில. வழுக்கிற மாதிரியே இருக்குது, இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. சரி அப்படியே நம்ம போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் போயிட்டே இருந்தோமா, செம்ம பசிங்க. அதான் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முட்டைக்கோஸு, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, 2 அப்பளம், தயிர், ரசம் எல்லாமே வந்திருக்குங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. சாம்பார் கட்டியாகவும் இருக்கா, நல்லா இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்காங்க, அதான் நான்வெஜ் எதுவும் எடுத்துக்கல, அதனால் மீல்ஸ் வாங்கி வச்சுங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. நம்ம ஒரு அப்பளமே சாப்பிட மாட்டோம், 2 அப்பளங்க. சாப்பாடு நல்லாவே இருக்குங்க. அதில் ஊறுகாய், தயிர் எல்லாமே இருக்குது. நம்ம அன்லிமிட்டடுங்க, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு அப்படியே பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு கொல்லையில் பார்த்தோன்னா வாழைத்தோப்பு, பெரிய தோப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் நிறைய போட்டிருக்காங்க. நான் அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்களா. இந்த இடமே கொஞ்சம் நல்லா செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, வெண்டைக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்களா, பச்சை பச்சைன்னு நிறையா வச்சுருக்குங்க. ஏகப்பட்டது இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பிஞ்சு வெண்டைக்காயெல்லாம் இருக்குங்க. இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்தமாரி அப்படியே ஒரு கொல்லை ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அறுவடையே பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்காக விரைக்காக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆகணுன்னா இது விரைக்காக வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள், இதை அப்படியே காய வச்சு போட்டாங்கன்னா நிறையா முளையுங்க. இது ஃபுல்லாகவே விரைக்காக விட்டுட்டாங்க. அது இல்லாமல் அறுவடையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ வெண்டைக்காய் பாருங்களா. இது கொல்லை ஃபுல்லாக வெறும் வெண்டைக்காய் தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்காங்கங்க. கத்திரிக்காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காமிக்கிற பாருங்க, தெரியுதா? இது ஃபுல்லாக வெறும் கத்திரிக்காய் தாங்க. இந்த கொல்லை ஃபுல்லாக எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்களா. இந்த தெரியுதா உங்களுக்கு? ஏகப்பட்டதுங்க. இந்த கருப்பு கருப்பாக தெரியுதெல்லாம் கத்திரிக்காய் தாங்க. ஒரு டைம் எங்கள் வீட்லேயே போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்களா கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குன்னு, நிறையா இருக்குங்க, ஏகப்பட்டது. இது ஃபுல்லாகவே வெறும் கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் செடியுமே வந்துங்க இந்த வெயிலில் காயவே இல்லைங்க. இப்படி அழகாக பத்தி பத்தியாக போட்டிருக்காங்க பாருங்களா, செம்மையாக பாருங்கள். கத்திரிக்காவே ஒரு 10 கிலோ பிக்கலாம் பாருங்க, அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பு வர போட்டிருக்காங்க. சோளம் பார்த்திங்கன்னா இன்னும் வைக்கலைங்க. பார்த்திங்கன்னா இப்போ தான் குருத்தே வந்திருக்கு. இந்த பாருங்களா சோளம், இந்த தெரியுதா? இங்கே பாருங்கள் சோளம், இந்த பாருங்க. இப்போ தாங்க ஒன்று சின்னதாக வச்சுக்கிட்டு இருக்குங்க. எட்டை போட்டிருக்காங்க. சோளம் அதிகமாக போடலங்க. இந்த இடமே எவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, மேலே எவ்வளோ தேங்காய் இருக்குன்னு, நிறையா இருக்குங்க. தேங்காய் விட்டால் நம்ம நிறைய பிச்சுக்கலாம் போகுது, அந்தமாரி இருக்குங்க. இங்கே பாருங்க தேங்காய் எப்பா செம்ம நிழலுங்க. இந்த இடமே செம்மையாக இருக்குங்க. இந்த சைடு பாருங்களா, பருத்தி எவ்வளோ இருக்குன்னு. பருத்தி செடியும் ஏகப்பட்டது இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வெறும் பருத்தி தான். அது இல்லாமல் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்களா. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சின்னதாக இருந்ததா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துடுச்சு. இது ஃபுல்லாக பருத்தி தாங்க. இன்னும் தண்ணி உள்ளங்க. இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதோட கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பருத்தி எடுக்க. அப்பா செம்ம நிழலுங்க. இப்போ உங்களுக்கு வாழைத்தோப்பு காமிக்கிறேன் என்னென்னு சொல்லி.
இங்கே வர தெரியுதா உங்களுக்கு வாழைத்தோப்பு எவ்வளோ இருக்குன்னு? இது ஃபுல்லாக வெறும் வாழைத்தோப்பு தாங்க. இந்த ஒரு தோப்பு இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, மொத்தம் 3 தோப்புங்க. 3 தோப்புலேயும் என்னென்ன பழம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதெல்லாம் வந்துங்க நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணான்னு விட்ருவோம். இங்கெல்லாம் எப்படி பாருங்க, இங்கே பாருங்க வாழைத்தோப்பு உள்ள இந்த ஒரு வாழை தாராங்க, ஏகப்பட்டது இந்தமாரி தார் இருக்குங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேங்க அந்தமாரி வாழைத்தோப்புக்கெல்லாம். எவ்வளோ பெரிய தோப்பு பாருங்கள். நிறையா இலைலாம் எடுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையில் சாப்பிட்டா தான் நல்ல வாசமாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வெறும் வாழைத்தோப்பு தான். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு? அப்படியே நம்ம உள்ளே போய் காயும் ஏகப்பட்டது வச்சுருக்குங்க. சில இதெல்லாம் அவங்க அடிக்கடி வெட்டிக்கிட்டே இருக்காங்க, அதனால் வந்து இப்போ நிறைய கம்மியாக தெரியுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இலையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு நிறையா வந்து காற்றுலேயும் விழுந்துருக்குங்க. இங்கே பாரு தெரியுதா எவ்வளோ இருக்குன்னு? சரி வாழைத்தோப்புங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பா இலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு இலை இருந்துச்சுங்க, அப்படியே பிரியாணி வச்சு சாப்பிட்டா அப்படி தாங்க இருக்கும், அந்தமாரி இருக்குங்க. பாரு பார்த்தீங்களா எவ்வளோ தோப்புன்னு? இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைங்க. பாரு மாடெல்லாம் இருக்குது பாருங்க, தெரியுதாங்க? இதில் பார்த்தீங்கன்னா வாழை பழமும் இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் பழுத்துருங்க, அந்தமாரி இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ பெரிய தார், 4 3 தாங்க இருக்குது. இதுக்கு ஒரு வாழை மரம். அப்பா இந்தமாரி எவ்வளோ பெரிய தோப்பு பாருங்கள். சரிங்க, இப்போ அடுத்த தோப்பு பார்ப்போங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தோப்பையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயெலாம் இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க எவ்வளோ சுண்டைக்காவை பாருங்கள், நிறையா வச்சுருக்குங்க. இந்தமாரி செடி ஃபுல்லாக வெறும் சுண்டைக்காய் தாங்க. காய் அது தெரியுதாங்க? இந்த காய் கொஞ்சம் பழுத்தோன்னா நம்ம குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு தோப்புங்க. எவ்வளோ பெரிய தோப்பு பாருங்கள். இப்போ தாங்க துளிர் விட்ருக்கு, சின்ன சின்ன கண்ணெல்லாம் எப்படி வந்திருப்போம். நிறையா வெட்டியிருக்காங்க, வெட்டிட்டு பேலன்ஸை பாருங்கள் இப்போ முளைஞ்சி நிறையா வந்துட்டுருக்குங்க. இல்லை பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இலையெல்லாம் ஒரு விருந்து வச்சு சாப்பிட்லாங்க, அந்தமாரி இருக்குங்க இலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலாம் வந்து பிளாஸ்டிக் இலைலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலையில் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ பாருங்கள் இந்த இலை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சில டைம்லாம் இந்த இலை கிடைக்காது படைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக காஞ்சி போயிட்டுருக்குங்க. பாருங்க தாறு ஒன்று இருக்கா, கற்பூரவள்ளி ஏகப்பட்டது இருக்குங்க. வாழைப்பழத்துலேயே ஏகப்பட்ட ரகம் இருக்குது. அதில் நிறையா ரகம் இருக்கிறனால நம்மளுக்கு எதுவும் தெரியலைங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. இது உள்ளேயும் பெரிய தோப்புலாம் இருக்குங்க. இது ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப லேட்டாகவும் போக்குங்க, அவ்வளோ பெரிய தோப்புங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி செம்ம டயர்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தோப்பில் சுற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதாங்க செம்ம டயர்டாகுனது. அதெல்லாம் வெயில் ஓவராக நிற்க முடியல அந்த இடத்துலங்க, அதான் செம்ம டயர்டாகுனது. சாப்பிட்டதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க, அந்தமாரி இருக்குது. வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி அம்மா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம வெளில போய் விளாக் எடுக்கலாம்னு சொல்லி வந்தாச்சுங்க. விளாக் எடுத்து முடிஞ்சிருச்சு. இதோ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. செம்ம டயர்டுங்க. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தமாரி வெயிலாக இருக்குங்க. மழைகளாக பெஞ்சால் கூட தெரியாது, வெயில் அடிக்கிறனால தான் ஒன்றுமே பண்ண முடில. ஒரு சில டைமில் நம்ம சொல்லுவோம் ஏன்டா மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்தமாரி இருக்குது. ஆமாங்க, சரி கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. எப்போ ஃபுல் டயர்டுங்க.